திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 111வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 21வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. சண்டபானுவும் திங்களும் தடைபட திசையும் அண்டகோலமும் பறந்து நீண்டு அகன்ற கோபுரங்கள் விண்டவாயிலால் வழங்குவ விடாரா அங்காந்து உண்ட போல்பவும் உமிழ்வன போல்பவும் உழழா. சண்ட பானுவும் திங்களும் தடைபட, இங்கே எரித்து பொசுக்குகின்ற சூரியனும் திங்களும் தடைபட, குளிர்ச்சி பொருந்திய சூடு நிரம்பிய சூரியனும் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனும் தங்களுடைய பாதையிலே, வழக்கமான பாதையிலே செல்ல முடியாமல் அது தடுக்கும்படியாக திசையும் அண்டகோலமும் பறந்து நீண்டு அகன்ற கோபுரங்கள், அங்கே இந்த திருமதில் பொருளே இருக்கக்கூடிய அந்த கோபுரங்கள் மிக உயர்ந்து திசைகளையும் கடந்து மிக உயர்ந்து அண்டகோலங்களுக்கு நெருக்கமாக இருக்கும்படியாக இருக்கின்றன. விண்ட வாயிலால் வழங்குவ, அவற்றினுடைய வாயில்கள் வழியாக இந்த சூரியனும் சந்திரனும் நுழைந்து வருவது போல காட்சி தருகின்றன. இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், விடாரா அங்காந்து உண்ட போல்பவும் உமிழ்வன போல்பவும் உளரா. இங்கே பாம்பு ஆகிய ராகுவும் கேதுவும் சூரியனையும் சந்திரனையும் பிழுங்கி பின்பு உமிழ்வதைப் போல, சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்பட்டு நீங்குவதைப் போல இந்த பெரும் மதில்களுக்கு அருகே வரக்கூடிய நிலையிலே சூரியனும் சந்திரனும் மறைந்து மீண்டும் தோன்றுவது போல இருக்கின்றது என்று அந்த திருமதிலினுடைய, மதுரை மாநகரத்தினுடைய திருமதில் சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.